கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேலம் டு ஊட்டி ரைடோட டே டு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கேயே முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க உங்களுக்கு போக போகிற வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். கேஷ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்த கஷ்டத்துக்கு ஒருத்தனே சொல்லுவேன். எல்லாமே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ வாங்க போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வெளியே போய் கட்டுற எப்படி இருக்கு. ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு பழைய மாடல் பைக் இருக்குது, எஸ்டி. ஓ, கீ ஆன் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறேங்க நான் வேறு. ஸோ கேஸ் லெட்ஸ் கோ, பறக்க ஆரம்பிக்கலாங்க இங்கேருந்து. நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் விவேக்னு போட்டிருக்கு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்காமா. ஸோ நீங்கள் அங்கே போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஹோட்டலில் இருந்தவங்க. கரெக்டாக தான் போகிறோண்ணா, இருங்க. தப்பான ரூட்டில் போகிறோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறதில்ல, இங்கேருந்து கோத்தகிரி போகிறோம். கோத்தகிரிலேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம். ஸோ அப்படியே மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு. ரைட் எடுக்க சொல்லுது. இங்கேருந்து லெஃப்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. 36 நிமிஷம் காட்டுது. பின்னாடி திரும்ப ஒரு டைமும் பேக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ எங்கேயாச்சும் கீழே விழுந்துருமா, கரெக்டாக தான் கட்டியிருக்குமான்னு தெரியல. பயமாகவே இருக்குது. ஒரு டைமும் திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் நல்லாவே குளிருதுங்க. ஸோ எதனால் ஊட்டி போகணுன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ரெயின் கவர் எதுவுமே இல்லை. ஸோ அங்கே போய்ட்டு நிறைய மழை வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நனைஞ்சிருவோம். ஸோ கோத்தகிரி கொடநாடு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ரைட் சைடு போர்டு போட்டிருக்குங்க. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே போகலாம். எனக்கு வேறு இன்னும் கோல்டு பிடிச்சதுன்னு சரியாகவே இல்லை. அதனால தான் நேற்று ரூம்லேருந்து எங்கேயும் வெளியே போகவே இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தோடனே ரூம்லேயே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படியும் மேட்டுப்பாளையம் போகலாங்க. 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். உங்கள் பாருங்கள் பைக்கர்ஸ், அவரும் சோலோ தான் வந்துருப்பார் போல. பயங்கரமாக குளிருது காய்ஸ். வா, இந்த இடம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருந்துச்சு. ஸோ
அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். அங்கே மேலே பாருங்கள், தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்க. எப்படி போகணுன்னு தெரியலையே. காலையிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஈரமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் எலிஃபெண்ட் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சடனாக திருப்பவும் முடியாதுங்க. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கு நான் பார்க்குறதுக்கு. மரம்லாம் எவ்வளோ ஹைட்டாக. வாவ், செம்ம பிளேஸுங்க. வேற மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரிலையே. சரி இருங்க, கூகுள் மேப் ஆன் பண்ணிக்குவோம். நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு. வாட்டர் ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர் கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் கட்டுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடிக்க சொல்லுது, தப்பான ரூட்டில் போயிட்டுமோ. இங்கேங்க யூட்டன் அடித்து மறுபடியும் சுத்த விட்டுருமோ. ரொம்ப சொதப்பிடுச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் தான் எப்பவும் போல் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்த வழியே ரிட்டன் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா லைஃப்பில் தனியாக சர்வை பண்ணும்போது மட்டும்தாங்க லைஃப்னால் என்னன்னு கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் எப்படி ரசிக்கணுன்றதையும் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு தனியாக ட்ராவல் பண்ணும்போது அங்கே பாருங்க காட்டு பண்ணி நினைக்கிறது தான். ஓ மை காட், இல்லையா பக்கம் போய் கட்டுறேன். மேலே போயிடுச்சு கைஸ். இதோ இங்கே போகுது. இதான் காட்டு பண்ணி நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியல. ஸோ காட்டு பண்ணின்னு தாங்க நினைக்கிறேன். ஓ மேலே போகுது பாருங்க. இங்கே போயிடுச்சு, வரைஞ்சி போயிடுச்சுங்க. எனக்கு சத்தியமாக தெரியல, காட்டு பண்ணின்னு தான் நினைக்கிறேன். கைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கே ஒரு வேறு லெவலான வியூ இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல. மேகத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. செமையாக இருக்குங்க. ஓ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மழை வர லைட்டாக தூருதுங்க. சரி வாங்க கிளம்பலாம். ஒரே ஒரு பயம் என்னென்னா பேகு கீழே விழுந்துருமோ தான் பயம், வேறு எதுவும் இல்லை. ஸோ டைட்டாக தான் கட்டியிருக்கேன். அங்கே கீழே போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக கீழே போக ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து ஒருத்தவங்க தான் ப்ரோ பேக் கீழே விழுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். மேட்டுப்பாளையம் 40 கிலோமீட்டர்னு போட்டிருக்குங்க. ஸோ வாங்க கிளம்ப ஆரம்பிக்கலாம்.
ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸோ உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். அங்கே உள்ளே விடுவாங்களான்னு தெரில. போய் பார்க்கலான்னு போனேன். பட் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தி இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்பி வந்துட்டேன். போகிற வழியில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீ ஃபேக்ட்ரி நான் காட்டுறேன் கண்டிப்பாக. கோத்தகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம மேட்டுப்பாளையம் கிளம்பிடலாம். மேட்டுப்பாளையம் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, கூகுள் மேப் போட்டு பார்க்கலாம் இருங்க. கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்படி லெஃப்ட் எடுத்தால் கொடநாடு காட்சிமணின்னு போட்டிருக்குங்க. ஸோ நம்ம ரைட் எடுத்து மேட்டுப்பாளையம் போயிடலாம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா சுற்றி பார்க்க வந்துட்டு எங்கேயுமே சுற்றி போகாமல் பைக்லேயே சுற்றிட்டுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைக்கை நிறுத்திட்டு எங்கேயுமே வெளியே போய் சுற்றி பார்க்க எனக்கு தோணலை. ஸோ பைக்கில் ரைட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் தோணுது. அப்படியே பைக்கில் ரைட் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி சீனியர்ஸ்லாம் அப்படியே ரசிச்சுட்டு போகணுன்னு தோணுதுங்க. எங்கேயாச்சும் போகிற வழியில் டீ கடையை பார்த்து நிறுத்தி ஒரு டீ சாப்பிட்ணுங்க. இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு டீ குடிக்கல போகலாம். டீ குடிச்சிட்டு போகலாம், நீங்களா கோச்சிப்பீங்க. அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபாக்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருது. அங்கே இருந்ததை விட இங்கே ரொம்ப குளிருது. இது அப்படியே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அப்படியே மேகக்கூட்டங்கள் மேலே போயிட்டுருக்கு. இருங்க இந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அங்கே பைக்கை நிறுத்திட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். எங்கே ஸ்டாப் பண்ணலாம், முன்னாடி போய் பார்க்கலாம். நேற்று நம்ம வந்த வழியை விட இன்றைக்கி இப்படி கீழே போகிற வழி ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நீலகிரி க்ரீன் டீன்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. போய் பார்க்கலாமா? சும்மா கேட்டு பார்க்கலாம். உள்ளே விட்டாங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா கிளம்ப வேண்டியது தான். ஏதோ போட்டிருக்குங்க ப்ரைவேட் ரோடு கிளைம்பன் பங்களாவுன்னு போட்டிருக்கு. ஸோ உள்ளே விடுவாங்களான்னு தெரில. நான் உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ள ஃபேக்ட்ரி சுற்றி பார்க்கலாமா? உள்ள ஃபேக்ட்ரி பார்க்கலாமான்னு கேட்டேன். விடுவாங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சுற்றி பார்க்கணும் ஃபுல்லாக. விசிட் நோ? ஓகே தேங்க்ஸ். ஓகே உள்ளே போய் பார்க்க முடியாதா? உள்ளே போகக்கூடாதா? ஓகே தேங்க்ஸ். ஸோ கைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடாதாம்மா. உள்ளே பார்த்தீங்கன்னா அலவுட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு தமிழ் தெரியாது போல், வடக்கன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசுகிறதே அவருக்கு புரிய மாட்டேருக்கு. உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு
சாரி டீ தூள் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு காட்டியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சார் விடுங்க பார்த்துக்கலாம். கீழே ஒரு பெரிய டேமாக தெரியுதுங்க. அது என்ன டேம்னு தான் எனக்கு தெரில ஆக்சுவலாக. ஓ இந்த சைடு தெரியுது. கைஸ் முன்னாடி போதில் அந்த ஷிஃப்ட்டு ஒயிட்டில் இருக்கார். ஸோ அதில் ரைட் சைடில் கீழே என்ன இருக்கு எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபார்மர் நோ ஃபுட்டுன்னு போட்டிருக்குங்க. ரொம்ப அழகான வார்த்தையில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நேற்று வந்த வழியை விட இன்றைக்கி கீழே போகிற வழி ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னும் மேட்டுப்பாளையம் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போது நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சப்பனை அப்படின்ற ஒரு ஊர் பேர் தான் நினைக்கிறேன். நீ எது தப்பாக நினச்சிக்க வேணாம். இப்போது எதுக்காக நிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பிடலாம். இங்கேருந்து பார்க்கும்போது கீழே மேட்டுப்பாளையம் ரொம்ப அழகாக இருக்குங்க. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. அவ்வளோதான் காய்ஸ், இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நமக்கு சேலமுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 hours 10 minutes காட்டுது. Day 2 vlog என்னைக்கு எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி 1. ஸோ புதுசாக கல்யாணம் மாப்பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு நல்லா கறி இருந்து சாப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கையிலேயே அப்படியே ஒன்று நடந்து நினச்சி பார்த்தாலே ரொம்ப கிளுகிளுப்பாக இருக்குது. ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப குழியாக இருக்குது. காய்ஸ் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, டாட்டா, பை பாய்.